ஸோ பாருங்கள், இந்த இரும்பு கடாய் வந்து நான் சால்ட் உப்பும் ஆயிலும் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விம் லிக்விட் ஊற்றி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கொஞ்சமாக நெய்யும் ஆலிவ் ஆயிலும் ஊற்றிட்டு ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ நம்மளுடைய அயன் கடாய் சீசனிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எது பண்ணாலும் இதே மாதிரி தான் பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து தோசைக்கல் வந்து எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள், ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு 20 நிமிஷம் கிட்ட நான் அடுப்பில் வச்சுருந்தேன் லோ ஃப்ளேமில். இப்போ வந்து நான் வதக்கின வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நல்லா கூலானதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் லேசாக எண்ணெய் நீங்கள் வந்து தடவி வச்சிட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது மைல்டான சோப்பு வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட வச்சுருங்க. அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சுற்றி நல்லா தடவி வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து அயன் கடாய் வந்து எதுவுமே ஆகாது, ரொம்ப நாளைக்கு வரும். தோசைக்கல்லும் நல்லா ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நடுவில் தான் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு, அதனால் அப்படியே இருக்கட்டும். நல்லா இந்த ஹீட்லாம் போனதுக்கப்புறம் தொடச்சி வச்சுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம தோசை வந்து ஊற்றிக்கலாம். இது காலை டிஃபன் வந்து பாஸ்தா பண்ணிகிட்ருக்கேன். பாஸ்தா வந்து தனியாக கொஞ்சமாக உப்பு எண்ணெய் ஊற்றி லைட்டாக வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு வானலில் எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒரே ஒரு கொடை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு பாஸ்தாவை எடுத்து கொட்டிட்டேன். இதுக்கப்புறம் முட்டை வந்து நான் ஃபைனலாக கொஞ்சமாக பொரிச்சிட்டு மேலே வந்து துவிப்பேன். இப்போ இந்த அயன் தோசை தவா வந்து நான் ஏற்கனவே சீசனிங் பண்ணி வச்சுட்டேன். நான் நேற்று இதில் வந்து முட்டை ஊற்றி ஆம்லேட் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் முட்டை வந்து இதில் பொரிக்க போகிறேன். முட்டை வந்து நான் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டேன். இங்கே வந்து பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து பிரேமுக்கு வந்து நான் 2 சைடு வேக வச்சுக்கிறேன். இது வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு, அவங்க ஆஃப் பாயிலில் தான் சாப்பிடுவாங்க. ஸோ பாஸ்தாவில் நான் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து நான் ஆஃப் பாயிலில் மட்டும் வச்சுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறோம். நான் வந்து புரட்டாசி மாதங்கிறதால கொஞ்சம் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு இருக்கேன். ஸோ அதான் காலை டிஃபனே தான். நான் வெறும் பாஸ்தா மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டுப்பேன். இப்போ அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லன்ச் வந்து நான் இன்றைக்கி காளான் வச்சு ஒரு மசாலா குழம்பு பண்ண போகிறேன். இதுதான் நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின பெட் கவர். அன்றைக்கி தான் போட்டேன் பெட்டுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த லென்த் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இது கிங் சைஸ் பெட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அந்த கவர் புக் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து காளான் உருளைக்கிழங்கு போட்டு நான் ஒரு மசாலா குழம்பு பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, அப்புறம் அதெல்லாம் சேர்த்துட்டு பிரியாணி லீஃப் ஒன்று அது சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10 பல் கிட்ட சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே வந்து நான் காளான் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு தனியாக லைட்டாக வேக வச்சு அலசி நல்லா வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு, தக்காளி, இதில் தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு இது மட்டும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன்.
இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட காளான் இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் அந்த மாதிரி காய்கறி ஏதாவது சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு இதை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை, இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதக்கியாச்சு. நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து அந்த பீல் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் எடுக்காமல் சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், இது குழம்பு மிளகாத்தூள். இப்போ காளான் சேர்த்துடலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொதி வரட்டுங்க. அந்த மசாலா வாசனை, நம்ம மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம்ல, அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்துட்டு இறக்கிட போகிறோம். இப்போ வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு இந்த விழுதை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு எல்லாமே ஏற்கனவே வெந்துருச்சு. அதனால் காய் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்க்கணும். இது ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான காளான் உருளைக்கிழங்கு மசாலா குழம்பு ரெடியாக இருக்குங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் இதுக்கு மேலே கொஞ்சமாக தூவிக்கோங்க. இப்போ வந்து நான் காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறேன். அதுக்கு நான் காலிஃப்ளவர் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு காலிஃப்ளவர் எல்லாம் தண்ணியில் அலசிட்டு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சிங்க. ஏன்னா இதில் சின்ன சின்ன பூச்சி இருக்கும். இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணியில் வேக வைக்கும்போது அந்த பூச்சி எல்லாமே போயிடும். இதை வடிகட்டிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்தாச்சு. இது கூட நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், கொஞ்சமாக மிளகுத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், இது தனி மிளகாத்தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கணும். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சாச்சு. இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறினா போதும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும். வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்க வேண்டியது தான். இது வந்து சிக்கன் வந்து ஒரு முழு சிக்கன் வந்து பாதியாக கட் பண்ணி அதில் பாதி பீஸ் இது நான் முதல் நாளே ஃப்ரிட்ஜில் வந்து மசாலா போட்டு எல்லாமே ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் அதை எண்ணெயில் பொரிச்சிட்ருக்கேன். சிக்கன் தந்தூரி மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் சிக்கன் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேங்க. கூட வந்து லெமன் கொஞ்சம் வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ஸோ இது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட்காக நான் சிக்கன் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். எங்களுக்கு தான் காலிஃப்ளவர் 65 இப்போ பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸை கூட இதை சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நான் சேர்த்துருக்கேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அப்புறமா தந்தூரி மசாலா வந்து பேக்கெட்டாகவே விற்கிது, அது கொஞ்சம் சேர்த்தேன். அப்புறம் உப்பு, லெமனு, அப்புறம் தயிர் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 6-7 மணி நேரம் நல்லா ஊறணும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் நைட்டே எல்லா மசாலா போட்டு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இன்றைக்கி நான் ஃப்ரை பண்ணும்போது இந்த மசாலாலாம் எதுவும் பிரிஞ்சு வராமல் அழகாக வந்திருக்கு. நல்லா ஊற வச்சாதான் அந்த மசாலாலாம் அந்த டேஸ்ட் எல்லாம் உள்ளே இறங்கும். ஏன்னா இது பெரிய பீஸாக இருக்கிறதால அதனால் ஒரு 6 மணி நேரமாக நல்லா ஊறணும். காலிஃப்ளவர் வந்து நான் ஃபுல்லாக மசாலா வந்து அதிகமாக அப்ளை பண்ணல. நீங்கள் வந்து 65 மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து இந்த காலிஃப்ளவர் இந்த மாதிரி தெரியாது. நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் நல்லா சூப்பராக இருக்கும் இருப்பீங்க. நான் வந்து ரெடிமேட் மசாலா எதுவுமே சேர்க்கல, வீட்டில் இருக்கிற மசாலா தான் சேர்த்துருக்கேன். அதுவும் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். என்கிட்ட அந்த மாவு வந்து தீர்ந்துருச்சு, லைட்டாக தான் இருந்தது, அதனால தான் இந்த அளவு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 65 மசாலா சிக்கனுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மசாலா சேர்த்திங்கன்னா சுத்தமாக வந்து இந்த மாதிரி காலிஃப்ளவரே தெரியாது, ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதனால் உடம்புக்கு அவ்வளோவா நல்லது இல்லை, இருந்தாலும் நான் சேர்க்கலை, வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் ஒன்று சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு காலிஃப்ளவர் பண்ணிவிட்டு மீதி வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். பாதி மட்டும்தான் இப்போ நான் ஃப்ரை பண்ணேன், மீதி பாதி ஈவினிங் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே வச்சுட்டேன். பிரேம்க்கு கரெக்டாக இருக்கும், சாப்பிட்டு மீதி இருந்தால் நான் சாப்பிட்டுப்பேன், இல்லைனா காளான் குழம்பு இருக்கிறதால காளான் சாப்பிட்டுப்பேன், அதில் இருக்கிற காளான். இப்போ லன்ச் வந்து முடிஞ்சிருச்சுங்க இன்றைக்கி. காளான் மசாலா குழம்பும், அப்புறமா காலிஃப்ளவர் 65, அப்புறம் சிக்கன், அப்புறம் ரசம் கொஞ்சம் இருக்குது நைட்டு பண்ணது, ஸோ அதோடு விட்டாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வீட்டி டிவி. நான் வந்து இன்றைக்கி எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன், எங்கள் மாமியார் ஊருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்னுடைய தோட்டத்தெல்லாம் காமிக்க போகிறேன். தோட்டம்னா இது எங்கள் ஆச்சிது, அப்புறம் எங்கள் பெரிய மாமனார் கொல்லை எல்லாமே வந்து உங்களுக்கு சேர்ந்து காமிக்க போகிறேன். ஃபுல்லாக பூச்செடிலாம் போட்டிருக்காங்க, அது அப்புறம் எங்கள் கொல்லையில் என்னென்னலாம் இருக்குது சொல்லிட்டு இதுதான் உங்க கூட நான் வீடியோவை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இது எங்கள் பக்கத்து கொல்லை, ஃபுல்லாக வந்து நஞ்சை ஊட்டி தண்ணி விட்டுருக்காங்க, அதாவது நாற்று நடுறதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து அங்கே வந்து பூச்செடிலாம் நட்டுருக்காங்க, சாமந்தி பூ. நம்ம அன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்த்தோம்ல, அதே பூ தான். ஸோ அது இன்னும் வந்து கொஞ்சம் பறிக்காமல் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அதையும் ஒரு ஷார்ட் பார்த்துட்டு அப்புறமா மல்லிகைப்பூ செடியெலாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க, அதையும் பார்க்க போகிறோம். மல்லிகைப்பூ, கனகாமரம் அந்த செடிலாம் வச்சுருக்காங்க. ஸோ வாங்க நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு இந்த சைடு ஃபுல்லாக பூ பறிச்சாச்சு, அங்கெல்லாம் இன்னும் பூ பறிக்கல, அதனால தான் பூ வந்து நிறைய தெரியுது உங்களுக்கு. பாருங்க, நிறைய பூ வந்து ஃபுல்லாக பூத்துருக்கு. இதெல்லாம் இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைலாம் வருதுல்ல, அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அது வரைக்கும் பறிச்சுட்டே இருக்க பூ வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஆயுத பூஜைக்கு அப்புறம் தான் வந்து ஃபுல்லாக முடியும். எங்கள் கொல்லை பக்கத்து கொல்லையில் வந்து கள்ளக்கொடிலாம் பிடுங்கி போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இதெல்லாம் இப்போ ஆஞ்சிட்டு இருக்காங்க அங்கே.
மலை பாருங்க சூப்பரா இருக்குது. அந்த ஓடு போட்ட மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் எங்கள் வீடு இருக்குது. இது ஃபுல்லாக வந்து கள்ளக்கொடி வந்து இன்னும் பிடுங்காமல் இருக்குது. இது அடுத்தது பிடுங்குவாங்க. நிறைய கல்ல இருக்குதுல. இப்போ வந்து இது ஃபுல்லாக சம்பங்கி பூவு. இடையில அந்த கவர் மாதிரி வச்சு நடுவில் வந்து செடிலாம் ஊனிருக்காங்க. விதையும் இது இது ஃபுல்லாக வந்து மிளகாய் கண் ஊனியிருக்காங்க. அதாவது அந்த சம்பங்கி செடி பக்கத்து வயலில் வந்து தக்காளி செடியும் மிளகாய் செடியும் ஊனியிருக்காங்க ஃபுல்லாகவே. இது தக்காளி செடி, இது மிளகாய் செடி. இதில் போக முடியுமா? இது வந்து நேற்று ஊனியிருக்காங்க மல்லி செடி, குண்டு மல்லி. இதெல்லாம் செடி வளர்ந்து பூ பூக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு செடி வளர்ந்து வரும்போது நல்லா படர்ந்து வரும். அப்போ வந்து மற்ற செடிக்கு எதுவும் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்ட்டு தான் இவ்வளோ கேப் விட்டுருக்காங்க இடையில. இங்கே பாருங்க, இது ஒரு பெரிய கிணறு. இது பேசி எங்க தண்ணி வருது? இது பாருங்க, போர் தண்ணி வந்து கிணத்துல வந்து பாஞ்சிட்டு இருக்கு இப்போ.
ஆர்கிட் எல்லாமே பறித்து தலையில் கட்டி வச்சுருந்தாங்க. ஒரு பாத்தி மட்டும் கனகாம்பரம் வச்சுருக்காங்க. கூடவே இந்த மல்லி செடி வச்சுருக்காங்க. மல்லி அது வந்து கோழி கொண்ட செடி சின்ன சின்னதாக வந்திருக்கிறதுலாம். ரோஸ் கலரில் பூ பூக்கலாம் அந்த செடி. அதுக்கு ஆமாண்டியா பக்கத்து வயலில் வந்து உளுந்து செடிலாம் போட்டிருக்காங்க. அந்த சைடு ஃபுல்லாகவே எல்லாமே உளுந்து. இப்போ இந்த பாத்தியில் கனகாமரம், கொய்யா செடி, ரோஸு இது எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ இந்த வயலில் வந்து கோழி கொண்ட பூ வச்சுருக்காங்க. அந்த பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்க. தெரியுது பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. பயங்கர ஆழம். இப்போது எல்லாம் அந்த மண் எல்லாமே ஏரி மண் இடத்துலாம் வாய்க்கால ஃபுல்லாக இந்த சைடு கொட்டிட்டாங்க. அதனால் ஃபுல்லாகவே வந்து ஆழம் அதிகம். மழை பெஞ்ச தண்ணி தான் எல்லாமே இந்த அளவுக்கு நிற்கிது. இப்போ இதில் தண்ணி இருக்கிறதால தான் கேணியில் எல்லா கேணிலையும் தண்ணி நிற்கிது. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்ட்டு. அப்படியே ஆறு மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. போய் குளிக்கணும் போல் இருக்குது. நமக்கு நீச்சல் தெரியாது, இல்லை ஏரியோட போயிடுவோம். இங்கேருந்து ஒரு கல் எரிஞ்சு பார்க்கலாம். அந்த குழாங்கல் கையில் வச்சுருக்கேன், இது எரிஞ்சு பார்க்கலாம். ஏய் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம்.